அதுக்கு முன்னாடி நிக்கில் சார் அவருடைய பிரச்சனை சொல்லிட்டாரு. 20 நாளுக்கு வந்து நான் புக் பண்ணிட்டேன், இன்னும் 2-3 பேருக்கு வந்து குழப்பறானுங்க, நீங்களாம் கண்டிப்பா வந்துடணும். அது முன்னாடி கன்ஃபார்ம் பண்றேன். 20 நாள் நான் புக் பண்ணிட்டு தெரியுங்களா, அந்த 2 பேர் யாருன்னு எழுதிட்டு. எங்க பிரச்சனை அவர் பிரச்சனை. ஸோ கண்டிப்பா வாங்க, நீங்க 2 நாள் கழிச்சு அந்த 15th ஈவினிங் டெஃபினட்டா என்ஜாய் பண்ணுவீங்க 2 மணி நேரம். இந்த படம் வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். என்னன்னா என்னுடைய படங்கள் நான் வந்து காமெடியா பண்ணும்போது ஆரியா ஃபோன் பண்ணி, எப்பவுமே நான் ரெகுலரா பேசிட்டே இருப்போம். ஆரியா வந்துட்டு ஏன் மச்சான் நீ காமெடி பண்ணும்போது ஒரு ஜாலியா இருப்ப, பயங்கரமா நல்லா பண்ணுது, ஏன் இப்ப ஹீரோவானது எப்ப பயங்கர ஒரு அந்த ஃப்ளோ இல்லையே அப்படின்னு கேட்டா, நிறைய கமிட்மெண்ட், நிறைய விஷயங்கள், இந்த படம் பண்றது அடுத்த படத்துக்கு ஒரு இது பண்றது, இது வந்து யாராலும் ஒருத்தர் அட்வான்ஸ் எடுத்துட்டு வந்துடுறாங்க, அந்த கதை கூட சரியா கேட்க முடியாம டக்கு ஏதோ கமிட்மெண்ட் ஆயிரும் அப்படின்னு. அப்ப ஆரியா சொல்றது, இந்த படத்துல நீ ஃபுல்லா கிரியேட்டிவிட்டி நிறைய வேலை செய், ஒரு பிரச்சனை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், ஒரு ப்ராப்ளம் எல்லாத்தையும் நான் சால்வ் பண்றேன், நீ ஒன்லி வேலை செய்ய வேண்டியது நீ 1 year இந்த படம் மட்டும்தான் அப்படின்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமா இருந்தது. ஸோ நீ இந்த படத்துல மறுபடியும் ஒரு சொல்றேன், ஒரு கதை, திரைக்கதை, காமெடி, என்னுடைய ஆக்டிங், இது எல்லாமே வந்துட்டு நிச்சயமா உங்களை வந்துட்டு திருப்திப்படுத்தும் நான் நம்புறேன். மே 16 தியேட்டர்ல போய் பாருங்க. அதே மாதிரி ஆனந்த நான் சொல்லுவேன், தமிழ் நவீன் கிறிஸ்டோபர் நோலன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஆனந்த் பண்ற கதை வந்துட்டு ஒரு லைன்ல இருக்கவே இருக்காது. ஹாரர் ஜானர்னா ஹாரருக்குள்ளே இருக்காது. டிடி ரிட்டர்ன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நான் சொன்னேன், அந்த மாதிரி அதுல வந்து கேம் இருக்கும், அதுல ஒரு காசு காணாம போயிடும், அதுல ஒரு த்ரில்லர் இருக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹாரருக்குள்ள ஒரு அட்வென்ச்சர் இருக்கும். ஸோ இப்படி எல்லா லேயரையுமே வச்சு ஆனா ரொம்ப அழகா ரொம்ப ஈஸியா பண்ணுவான். அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்ல நாலேஜ் உள்ள ஒரு ஆள் ஆனந்து. ஸோ இந்த படமும் அது மாதிரிதான். இந்த கதையா சொன்னா யாருக்குமே புரியாது, எல்லாமே புரிஞ்சுக்கவே முடியல. ஆனா அதை ஒரு ஃப்ளோ பண்ணி ஒரு ஸ்கிரீன் பிளேவா பண்ணி ஒரு படம் அவுட்புட் காட்டும் போதுதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல காமெடியா இருக்கு. டெஃபினட்டா நீங்க எல்லாரும் சிரிச்சு பயங்கரமா என்ஜாய் பண்ணுவீங்க. பட் இது என்னதான் நாங்க கூவி படத்தை வித்தாலும் நீங்க பார்த்துட்டு சொல்றதா ரிசல்ட். நீங்க தியேட்டர்ல பாருங்க, ஃபேமிலியோட பாருங்க, குழந்தைங்க எல்லாரையும் கூப்பிட்டு போய் பாருங்க, டெஃபினட்டா என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பா நம்ம மே 15th ஈவினிங் இங்க ப்ரீவியூல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, நன்றி. வணக்கம். நான் இந்த படத்தோட பிரச்சனை பத்தி பேசலாம் அப்படின்னு வந்தோம். அதுக்கு முன்னாடி நிக்கில் சார் அவருடைய பிரச்சனை சொல்லிட்டாரு. 20 நாளுக்கு வந்து நான் புக் பண்ணிட்டேன், இன்னும் 2-3 பேருக்கு வந்து குழப்பறானுங்க, நீங்களாம் கண்டிப்பா வந்துடணும். அது முன்னாடி கன்ஃபார்ம் பண்றேன். 20 நாள் நான் புக் பண்ணிட்டு தெரியுங்களா, அந்த 2 பேர் யாருன்னு எழுதிட்டு. எங்க பிரச்சனை அவர் பிரச்சனை. ஸோ கண்டிப்பா வாங்க, நீங்க 2 நாள் கழிச்சு அந்த 15th ஈவினிங் டெஃபினட்டா என்ஜாய் பண்ணுவீங்க 2 மணி நேரம். இந்த படம் வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். என்னன்னா என்னுடைய படங்கள் நான் வந்து காமெடியா பண்ணும்போது ஆரியா ஃபோன் பண்ணி, எப்பவுமே நான் ரெகுலரா பேசிட்டே இருப்போம். ஆரியா வந்துட்டு ஏன் மச்சான் நீ காமெடி பண்ணும்போது ஒரு ஜாலியா இருப்ப, பயங்கரமா நல்லா பண்ணுது, ஏன் இப்ப ஹீரோவானது எப்ப பயங்கர ஒரு அந்த ஃப்ளோ இல்லையே அப்படின்னு கேட்டா, நிறைய கமிட்மெண்ட், நிறைய விஷயங்கள், இந்த படம் பண்றது அடுத்த படத்துக்கு ஒரு இது பண்றது, இது வந்து யாராலும் ஒருத்தர் அட்வான்ஸ் எடுத்துட்டு வந்துடுறாங்க, அந்த கதை கூட சரியா கேட்க முடியாம டக்கு ஏதோ கமிட்மெண்ட் ஆயிரும் அப்படின்னு. அப்ப ஆரியா சொல்றது, இந்த படத்துல நீ ஃபுல்லா கிரியேட்டிவிட்டி நிறைய வேலை செய், ஒரு பிரச்சனை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், ஒரு ப்ராப்ளம் எல்லாத்தையும் நான் சால்வ் பண்றேன், நீ ஒன்லி வேலை செய்ய வேண்டியது நீ 1 year இந்த படம் மட்டும்தான் அப்படின்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமா இருந்தது. ஸோ நீ இந்த படத்துல மறுபடியும் ஒரு சொல்றேன், ஒரு கதை, திரைக்கதை, காமெடி, என்னுடைய ஆக்டிங், இது எல்லாமே வந்துட்டு நிச்சயமா உங்களை வந்துட்டு திருப்திப்படுத்தும் நான் நம்புறேன். மே 16 தியேட்டர்ல போய் பாருங்க. அதே மாதிரி ஆனந்த நான் சொல்லுவேன், தமிழ் நவீன் கிறிஸ்டோபர் நோலன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஆனந்த் பண்ற கதை வந்துட்டு ஒரு லைன்ல இருக்கவே இருக்காது. ஹாரர் ஜானர்னா ஹாரருக்குள்ளே இருக்காது. டிடி ரிட்டர்ன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நான் சொன்னேன், அந்த மாதிரி அதுல வந்து கேம் இருக்கும், அதுல ஒரு காசு காணாம போயிடும், அதுல ஒரு த்ரில்லர் இருக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹாரருக்குள்ள ஒரு அட்வென்ச்சர் இருக்கும். ஸோ இப்படி எல்லா லேயரையுமே வச்சு ஆனா ரொம்ப அழகா ரொம்ப ஈஸியா பண்ணுவான். அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்ல நாலேஜ் உள்ள ஒரு ஆள் ஆனந்து. ஸோ இந்த படமும் அது மாதிரிதான். இந்த கதையா சொன்னா யாருக்குமே புரியாது, எல்லாமே புரிஞ்சுக்கவே முடியல. ஆனா அதை ஒரு ஃப்ளோ பண்ணி ஒரு ஸ்கிரீன் பிளேவா பண்ணி ஒரு படம் அவுட்புட் காட்டும் போதுதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல காமெடியா இருக்கு. டெஃபினட்டா நீங்க எல்லாரும் சிரிச்சு பயங்கரமா என்ஜாய் பண்ணுவீங்க. பட் இது என்னதான் நாங்க கூவி படத்தை வித்தாலும் நீங்க பார்த்துட்டு சொல்றதா ரிசல்ட். நீங்க தியேட்டர்ல பாருங்க, ஃபேமிலியோட பாருங்க, குழந்தைங்க எல்லாரையும் கூப்பிட்டு போய் பாருங்க, டெஃபினட்டா என்ஜாய் பண்ணுவீங்க.
கண்டிப்பா நம்ம வந்து 15th ஈவினிங் இங்க ப்ரீவியூல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. நன்றி நன்றி. அந்த குரலுக்கு பொருத்தமா ஒரு 2 பேர் செலக்ட் பண்ணணும்னு சொன்னா அது ஆர்யா சாரும் சந்தானம் சாரும் தான். ஏன்னா அவங்களோட பாண்டிங் வந்து அப்படி ஒரு பாண்டிங். எனக்கு இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சதுக்கு காரணமே அவங்களோட நட்பு தான். அப்போ நான் சந்தானம் சார்கிட்ட சொன்னேன், எனக்கு இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க முதலாளி, நான் கண்டிப்பா இதை பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை சக்சஸ் பண்ணி அந்த சக்சஸ் மீட்ல உங்க 2 பேருக்கு ஒரு செலவு வைப்பேன் அப்படின்னு சொன்னேன். படமும் நான் கேட்ட மாதிரி எல்லாமே ப்ரொடக்ஷன் லெவல் ஆர்யா சார் கொடுத்தாங்க. படம் நல்ல பெரிய பெரிய லொகேஷன், க்ரூஸ் அது இதுன்னு போச்சு. ஷூட்டிங் நல்லபடியா முடிச்சோம். போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சது. அது வரைக்கும் நான் நண்பேண்டா அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்குது. ரிலீஸ் டேட் பிக்ஸ் ஆகி அந்த டெட்லைன் கிராஸ் பண்ணும்போது ஆர்யா சாருக்கும் சந்தானம் சாருக்கும் டெய்லி போன் கான்வர்சேஷன், ஹீட் ஆர்குமெண்ட். அப்பதான் சந்தானம் சார் முக்கியமாக சொன்னாரு, நீ செலவு வைக்கலனா கூட பரவாயில்ல, எங்க ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளவு வச்சிடாத, ஆர்யா கேட்கிற டைம்ல அந்த அவுட்டை கொடுத்து சொல்லலாம் அப்படின்னு எப்படியோ கஷ்டப்பட்டு ஃபைனல் அவுட் சூப்பரா எடுத்து ஆர்யா சார்ட்ட கொடுத்தாச்சு. சார் கிளீனுக்கு போயிடுச்சு சார். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு யூஸ்வலான ஹாரர் மூவி கிடையாது. இதுக்குள்ள ஒரு ஃபேண்டசியான ஒரு வேர்ல்டு இருக்கு. இதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப டஃப். ஆக்சுவலா இது பெரிய சப்போர்ட் பண்ணது விஎஃப்எக்ஸ் டீம், கார்வன் சைகரசன் சார் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் டீம் செல்வா, செந்தில், மகேந்தர், நிறைய பேர் இருக்காங்க, சுந்தர், அதுக்கப்புறம் ரஞ்சித், இந்த மாதிரி நிறைய பேர் டே நைட் இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணாங்க. மெயினா என்னோட அசோசியேட் கணேஷ் இந்த இடத்துல மெயினா தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அவன் சிங்கிளாலா இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கிங் கூட இருந்து பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணான். அப்புறம் எடிட்டர் சைட்ல விக்கி, ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்துக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணி பயங்கரமா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் முடிச்சு இப்போ அவுட் கொடுத்துருக்கோம். படம் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. May 16th எல்லாரும் ஃபேமிலியோட போய் பார்த்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணணும். நான் மெயினா இப்போ ஆர்யா சார் சொல்லுவேன், சார் நீங்க பெரிய டென்ஷன் எதுவும் எடுத்துக்காதீங்க. ஏன்னா இந்த படத்தை பிரஸ் அண்ட் மீடியா பீப்புள் கண்டிப்பா நல்லபடியாக மக்கள் கிட்ட சேர்த்துருவாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா எங்களை போன படம் டிடி ரிட்டர்ன்ஸ் பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கு காரணமே பிரஸ் அண்ட் மீடியா பீப்புளும் தான். ஸோ பெரிய சப்போர்ட் பண்ணீங்க. அதே சப்போர்ட் இந்த படத்துக்கும் கிடைக்கும் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். பத்தி ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். 2 பெரிய விஜன் டைரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க, செல்வராகவன் சார் அண்ட் கௌதமன் சார். ரொம்ப சப்போர்ட்டிவா எங்க ஸ்கிரிப்டுக்கு நாங்க என்ன சொல்றோமோ அதை பக்காவா பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கஸ்தூரி மேடம், ரவி சார், அப்புறம் எங்களோட ஹீரோயின் கீதிகா, யாஷிகா ஆனந்த், இவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்றேன். அப்புறம் எங்களோட காமெடியன்ஸ் மாறன், கிங்ஸ்லி, நீங்க நிறைய பேர் இந்த படத்துக்காக ரொம்ப பெரிய லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம டெக்னீஷியன்ஸ் தீபக் குமார், எங்களோட மூவிஸ்ல அவர்தான் கேமராமேனா இருப்பாரு. இந்த படத்துக்கு அவரும் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஆர்ட் டைரக்டர் மோகன், அப்புறம் எடிட்டர் பரத், ஸ்டிங் மாஸ்டர் சில்வா, ஹரி தினேஷ், இது மாதிரி எனக்கு நிறைய பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் இந்த படத்துக்குள்ள ஒர்க் பண்ணி இந்த படத்தை இன்னும் பெரிய லெவலில் கொண்டு வந்திருக்காங்க. May 16th கண்டிப்பா குடும்பத்தோடையும் குழந்தைங்களோடையும் வந்து பார்த்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்க. இது ஒரு செம்ம ட்ரீட்டா இருக்கும். இது டெவில் நெக்ஸ்ட் லெவல் சொல்றது, டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் சொல்றது, சந்தானம் சார் நெக்ஸ்ட் லெவல், சாண்டாஸ் நெக்ஸ்ட் லெவல். கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.